ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி யோகா எப்படி பயிற்சி செய்யணும், அதற்காக இருக்கிற சில விதிமுறைகள் என்னென்ன, பேசிக் ரூல்ஸ் ஆஃப் யோகா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக யோகாவை இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, இனிமேல் தான் நான் பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த விதிமுறைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா மிக நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். யோகாவை எந்த நேரத்தில் பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதிகாலையில் பயிற்சி செய்கிறது, மிக குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. காலையில் எழுந்து காலை கடன்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்சமாக நீர் அருந்திக்கலாம். யோகா பயிற்சி செய்யும் பொழுது வயிறு காலியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களால் எல்லா விதமான ஆசனங்களுக்குமே நம்மளால் உடம்பை வளைச்சி நெளிச்சு முறுக்கி இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் பயிற்சி செய்ய முடியும். அதிகாலை நேரத்தில் நாம் பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உடலுக்கு அதிகப்படியான பிராணசக்தி கிடைக்கும். சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரியான ஒரு இடத்துல மிதமான சூரிய ஒளியில் நீங்கள் பயிற்சி செய்யணும். ஒரு 5:30லேருந்து 6 வரைக்கும் ஒரு மிதமான சூரிய ஒளி தான் இருக்கும். அந்த சூரிய ஒளி நம்ம மேலே படும் பொழுது நம்ம உடலில் நம்ம தோல் விட்டமின் டியை தயாரிக்க ஆரம்பிக்கும். சூரிய நமஸ்காரம், ஆசனங்கள், பிராணாயாம பயிற்சி இதெல்லாமே பண்ணும்போது வயிறு நமக்கு ரொம்ப காலியாக இருக்கணும். இந்த யோகா ஆசனங்கள் எல்லாத்தையுமே ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியர் மூலமாக கற்றுக்கணுங்கிறது அடுத்த ஒரு விதி. அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிடும் பொழுது உங்களோட தவறுகள் எல்லாமே கரெக்டாக சுட்டி காட்டப்பட்டு குறைக்கப்படும். நீங்கள் இன்னும் நல்லா பயிற்சி செய்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களை குருவோட தான் எந்த விதமான வித்தையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ குரு இல்லாத வித்தை பால். அதனால் ஒரு தகுதியான யோகா ஆசிரியர்கிட்ட கரெக்டாக ஜாயின் பண்ணி நம்ம கற்றுக்கொண்டது ரொம்ப முக்கியம். அதற்கடுத்ததாக யோகாவை ஆரம்பத்திலே ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம எந்த விதமான பயிற்சிகளையுமே செய்யக்கூடாது. முதல்ல சிம்பிளாக ஒரு வார்ம் அப், அதுக்கப்புறமா அது சூரிய நமஸ்காரமாகவும் இருக்கலாம் அல்லது ஜென்ரல் வார்ம் அப் அந்த மாதிரி கூட பண்ணிவிட்டு முதல்ல ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையான ஆசனங்களையே ரிப்பீட்டடாக பயிற்சி செய்யணும். உடலோட இலகுத்தன்மை அதிகப்பானதுக்கு அப்புறமா நாம் இன்டர்மீடியட் ஆசனாஸ் அந்த மாதிரி பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறமா அட்வான்ஸ் ஆசனாஸ் பயிற்சி செய்யணும். யோகா பயிற்சி செய்யும்போது நாம் பயன்படுத்த வேண்டிய உடை ரொம்ப முக்கியம். ரொம்ப பெண்கள்லாம் ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட் இந்த மாதிரிலாம் வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யோகா பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். யோகா பயிற்சி செய்யும்போது ரொம்ப தளர்வான ஆடைகளை உடுத்திக்கிறது ரொம்பவே நல்ல உதவிகரமாக இருக்கும். நம்மளால் நம்மளோட உடல் நல்லா ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம நல்லா இந்த பயிற்சிகளை செய்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யோகா பயிற்சிகள் செய்யும் பொழுது நிதானம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு யோகா ஆசனங்களையும் உங்கள் யோகா ஆசிரியர் எப்படி சொல்லித்தராங்க அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் பயிற்சி செய்யணும். அது முடிஞ்ச உடனே அந்த போஸ்டில் ஒரு 30 வினாடிகள் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் மெதுவாக அந்த போஸ்ட்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வரணும். யோகா பயிற்சி செய்யும் பொழுது உங்களோட கவனம் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி மேலே தான் இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் நாம் மூச்சை அடக்கி யோகா போசஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக நாம் இந்த மாதிரி நம்மளோட உடலில் இருக்கிற எல்லா விதமான ஸ்டிஃப்னஸையும் அந்த இறுக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக யோகா பயிற்சி செஞ்சு குறைச்சதுக்கப்புறமா நம்மளால் எல்லா விதமான யோகா ஆசனங்களையுமே ரொம்ப இலகுவாக பண்ண முடியும். ஸோ அதிகாலையில் பண்ணணும், வயிறு எம்டியாக இருக்கணும், ஒரு கரெக்டான யோகா ஆசிரியர்கிட்ட கற்றுக்கணும். மெதுவாக இந்த யோகா ஆசனங்களை கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி கொண்டுட்டு வரணும். எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி போகிறோமோ அதே ஸ்டெப்ஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும். இந்த மாதிரியான பேசிக்கான ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரீசெண்டாக சர்ஜரி பண்ணவங்க, கர்ப்பிணி பெண்கள், இவங்க எல்லாரும் ஒரு கரெக்டான அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த கோர்ஸ் எல்லாம் படித்த யோகா ஆசிரியர்கள்கிட்ட
கரெக்டான யோகா ஆசிரியர்களோட அந்த வழிகாட்டுதல்களோட பயிற்சி செய்கிறது வந்து மிக நல்லது. இந்த பேசிக்கான ரூல்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யோகாவை வந்து பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களை இது மிக நல்லாவே வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் யோகா ஆசனங்கள் பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய விதிகள் எல்லாத்தையுமே பற்றி பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.